ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு சப்பாத்திக்கு குருமா செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி அதையும் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம், பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளியை நறுக்கி அதை பிழிஞ்சு நான் வதக்கினேன். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டு கல் உப்பு போட்டு கிளறி தட்டு போட்டு மூடியாச்சு. இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவல், உடச்ச கடலை, 4-5 முந்திரி போட்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தட்டை எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம பழைய மாதிரியே தட்டு போட்டு மூடிடலாம். அது கொதிச்சிரும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றினோம்னா அதை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததோடனே நம்ம இறக்கிடணும். இல்லைன்னா அது ஒரு எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட இந்த குருமா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.